ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கி மேங்கி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துடைய 4th சிங்கிள் பற்றின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை பற்றின கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாடலுக்கே பற்றின மிகப்பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க. நாம் அர்ச்சனாக்கள் பற்றிய மேடம், இதுதான் என்னோட இந்த கோட் படத்துல ஆல்பம்ல எனக்கு பிடிச்ச சாங்கு அப்படின்னு பற்றி நான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அண்ட் இது ஒரு பக்கம் நம்ம அர்ச்சனாக்கள் பண்ணிட்டு இருக்க, மறுபக்கம் நம்ம விவேக் அவர்கள் வந்துட்டு லிரிக்ஸ் எல்லாம் பத்தி ஒரு 4 வரியில விட்டுருந்தாரு. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஃபயராக இருந்துச்சு. ஸோ அதனால ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய ஹைப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வெளியான 3 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் அமைஞ்சு இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அதனால இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை பார்த்தீங்கன்னா இருந்திருந்தது. ஸோ ஃபைனலி இந்த பாடல் ரிலீஸ் ஆக இந்த பாடல் ஆடியன்ஸுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 80-20 அப்படின்னு தாங்க சொல்லணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த மங்காத்தா படத்தில் வந்து அந்த மச்சு ஒப்பந்த பாட்டில் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சுருந்தாவில் ஸோ அந்தளவுக்கு இல்லை. அதே சமயம் இந்த படத்துலேருந்து 3 பாடல்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு குறையா இல்லை அப்படின்னு என்ன சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன பாடல்களுக்கு இது எவ்வளோவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த ஒரு மட்டை அப்படிங்கிற இந்த ஒரு பாடல், இந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை விஷுவலாகவும் சரி லிரிக்ஸ்லாகவும் சரி அவ்வளோ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிகளுக்கு முன்னாடி நடித்த படங்களுடைய எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. உதாரணமாக பார்க்கலாம் அப்படின்னா பாடல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அந்த லிரிக்ஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு 10 செகண்ட் முன்னாடிங்க. அது வெறும் 10 செகண்டில் 10 படத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிகள் வந்துட்டு கையை முறுக்கிற மாதிரி திருப்பாச்சி படத்தில் கை முறுக்குவார் பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்ளிகாம் போடுவார் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெர்சல் திரைப்படத்தில் கையை ஆட்டுவார் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருமலை படத்தில் இருக்கிற அந்த மேனரிசம் படத்தின்னு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் திரைப்படத்தில் காப்பு வச்சு அடிப்பார் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல லியோ திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பின்னாடி கன்னை வச்சுட்டு சுடுவார் பார்த்தீங்களா, ஸோ அது அந்த ரெஃபரன்ஸு. அந்த மாஸ்டர் திரைப்படத்தில் ஷர்ட்டை வச்சு மவுத்தை வந்து க்ளீன் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஸோ அந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மேனரிசம் தளபதிகளுடைய மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ வெறும் 10 செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம தளபதிகளுடைய முன்னாடி திரைப்படங்களில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாமே ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிகளுடைய இதுக்கு முந்தைய திரைப்படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இந்த படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஸோ அந்த எந்த அளவுக்கு வந்து வெங்கட் பிரபு காட்ட போகிறாரு, அதாவது வெங்கட் பிரபு ஹீரோ, அவருடைய ஹீரோ வந்து எந்த அளவுக்கு இந்த காட்ட போகிறாரு அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்ததாக இந்த டீஏஜிங் செய்யப்பட்ட விஜய் அவர்கள், இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்பேர் பாடல். ஸோ அதுலேருந்து என்னடா டீஏஜிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸில் கேட்குற மாதிரி அமைஞ்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டீஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். உண்மையிலே ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக செட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிகளுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த டீஏஜிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ அந்த படத்துலேருந்து எந்த அளவுக்கு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்தது இந்த பாடல்களோட லிரிக்ஸுக்கு இப்போ நம்ம வருவோம். பாடல் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பாட்டு மூமெண்ட்டு. ஸோ அந்த இடத்துல அந்த பாட்டு வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ முழுக்க நம்ம தளபதிகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. இந்த டீஏஜிங் செய்யப்பட்ட விஜய்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மாசானவர் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரியான லிரிக்ஸ்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. உதாரணமாக இந்த மட்டை மட்டை ராஜ மட்டை எங்கே வந்து யாருக்கிட்ட, மட்டை மட்டை ராஜ மட்டை எங்கே வந்து யாருக்கிட்ட, அட்டை அட்டை அடித்த மட்டை மடிச்சுக்கிட்டு மஞ்சள் சட்டை அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த டீஏஜிங் செய்யப்பட்ட விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாசானவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி இல்லை. மியூசிக்கோடு வரும்போது அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த பாடல்லாம் பிக் ஸ்க்ரீனில் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே அதை வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும் என்ன பண்ணி படத்தில் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இந்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 80% ஃபுல்லாக மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க.
ஸோ கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த 20% வந்து ஃபுல்ஃபில் ஆகி 100%ஆக வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி இந்த சாங்கை பற்றி நம்மளோட ஒப்பீனியங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சிங்கமிங் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க அதுக்கு இந்த வீடியோ போகுது உங்களை நான் ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா போடா